ஓர் ஊரில் ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மக்கள் களிமண்ணால் விநாயகர் சிலைகளை செய்து அவற்றை 5 நாட்கள் வரை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வார்கள். இந்த மண்ணுக்கும் ஆற்று நீருக்கும் ஒரு அற்புத தொடர்பு உண்டு என்பதை அனைவரும் அறிந்தே இருந்தார்கள். முதல் நாள் களிமண் ஈரப்பதமாக இருப்பதால் அதை ஆற்றின் நீரில் கரைத்தால் மணல் நீரோடு அடித்துச் செல்லப்பட்டுவிடும். ஆனால் 3 நாட்கள் வரை வழிபாடு செய்து சிலையில் உள்ள மண் கெட்டியான பிறகு கரைக்கும் போது அந்த மண் ஆற்றுப்படுகையிலேயே தங்கிவிடும். களிமண் நீரை உறிஞ்சும் தன்மை கொண்டது. எனவே கெட்டியான மண் ஆற்றுப்படுகையில் படிந்து நீரை தடுத்து நிறுத்தினால் அந்த நீரை நிலத்தடி நீர் உறிஞ்சிக் கொள்ளும். இதன் மூலம் நிலத்தடி நீர் பெருகி கிராமத்தில் குடிநீர் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும். ஆங்காங்கே நீர் தங்கி விவசாயத்திற்கும் மக்களின் அன்றாட தேவைகளுக்கும் உதவியாக இருக்கும். இந்த அறிவியல் காரணத்தினால்தான் நமது முன்னோர்கள் களிமண் விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கும் வழக்கத்தை கடைபிடித்தனர். இது வெறும் சடங்கல்ல, இயற்கையை பாதுகாக்கும் ஒரு வழிமுறையாகும். நீர் ஆதாரங்களை பெருக்குவதும் நிலத்தின் வளத்தை பேணி பாதுகாப்பதும் இதன் பின்னணியில் உள்ள முக்கிய நோக்கமாகும். எனவே பிள்ளையார் கரைப்பது என்பது இயற்கையோடு இணைந்த ஒரு செயல்.